வனவிலங்குகளை விரட்டுவதற்காக ஒலிபெருக்கி வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். இந்த புகார் மீது போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதன் காரணமாக விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விளைநிலத்தில் பயிர்களை நாசம் செய்யக்கூடிய வனவிலங்குகளை விரட்ட ஒலிபெருக்கி வைத்த விவசாயி மீது கோட்டப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார் தொடர்பாக போலீசார் விசாரித்து வரக்கூடிய நிலையில் கோட்டப்பட்டி காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். விளைநிலத்தில் பயிர்களை நாசம் செய்யக்கூடிய பயிர்களை பாதுகாக்க ஒலி பெருக்கி வைப்பதன் மூலமாக அதில் ஏற்படக்கூடிய சத்தத்தால் மன உளைச்சல் ஏற்படுவதாக விவசாயி முருகன் மீது சின்னப்பன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறார். அந்த புகார் மனுவில் தொடர்ச்சியாக வனவிலங்குகளை விரட்டுவதற்காக விளைநிலத்தில் வைக்கப்படக்கூடிய ஒலிபெருக்கி மூலமாக மன உளைச்சல் இரைச்சல் ஏற்படுவதாகவும் இதனால் அதை உடனடியாக அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ஒலிபெருக்கிகளை வைக்க அனுமதிக்க கூடாது என்று புகார் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சியை பார்க்கலாம். சார் ராத்திரிக்கு வந்து பண்ணி தின்னது யார் சார்? நான் காவலுக்காக சார் இயற்கை தான் ஒன்று, அதாவது சட்டம் என்ன சொல்லுது, இயற்கையை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது, அதை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த ஏன் சார் நான் என் பண்ணத்துக்கு நான் ஒரு வாட்ச்மேன் போட்டுங்களா? இல்லை இல்லை, என் பண்ணத்துக்கு நான் வாட்ச்மேன் போட்டு மிரட்டுங்களா? உங்களை நான் செய்ய சொல்லிங்களே. இப்போ விவசாயம் பண்ற பூரா பேரும் வந்து ரீகலா வந்து பர்மிஷன் வாங்கி தான் அந்த மாதிரி போய் வச்சிருக்காங்களா சார்? இது ஏன் பிரச்சனை? தேவை வேணுமனே பண்ற பிரச்சனை சார் இது. இது ரீகலானா நமக்கு வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு 2 ராத்திரி வந்து தின்னுபிடி போய்க்குது சார். கேவரையும் கள்ளக்காயும் தின்ட்டு போய்க்குது 2 ராத்திரி. நான் ராத்திரி பூரா ஒரு விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியாது சார். ஒரு விவசாயம் பண்ணால் ராத்திரிலாம் கண்ணு முழிச்சு புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதன் தீர்த்துக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி வந்து நீங்க லீகலா அதிகாரிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆளு கேட்கறாங்க இல்லைங்களா? இல்லைங்க, அவர் வந்து ஆடியோட பர்மிஷன் வச்சிருக்காரு, வேணா ஆடியோ பார்த்து நீங்க வேணா சவுண்ட் கம்மி பண்ணி உங்களுக்கு பெட்டிஷன் கொடுக்க சொல்லி அங்க போக சொல்லலாமே தவிர நாங்க இந்த மாதிரி உங்களுக்குள்ள பிரச்சனை ஆகிறத தவிர்க்கலாம். சரி சார். முறையா பண்ணா யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேட்டாலும் இந்த மாதிரி பண்ணிருக்கா பர்மிஷன் தான் பண்றதான்னு சொல்லி கேட்கலாம். நீங்க பர்மிஷன்ல வைக்கிறதா பிரச்சனை. சரி, நான் பர்மிஷன் நான் ஆர்டர் கிட்ட வாங்கிக்கிறேன். பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி பண்ணி அதிகம் வந்துருக்கு, எங்களால வந்து பாதிப்பு இருக்குது, பயிர் சேதம் அடையுதுன்னு கொடுங்க. போய் முதல்ல நீங்க கொடுப்பாரு. நீங்க வந்து இதுகிட்ட லெட்டர் வாங்க, ஃபாரஸ்ட் ரிக்வெஸ்ட் லெட்டர் வாங்க. இந்த மாதிரி வச்சாதான் இது தவிர்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களே ஃபாரஸ்ட்லயே சொல்றது சார். நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்கன்னா. சார் ஆதி வார்த்தையே பேசினா யாரும் செல்லுபடியாகும். சரி சார். அது வரல இந்த ஏதோ வீட்டில் சவுண்ட் போட்டுட்டு இது பண்ணாதீங்க, மறுபடியும் ஃபோன் அடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ நான் வீட்டில் சத்தம் போட்டு கூட அதை விரட்டக்கூடாதுங்களா? பண்ணிங்க சத்தம் போட்டு அது விரட்டுறது உங்க இதுங்க. அது நீங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். ஆனால் பக்கத்தில் நீங்க வேணும் நீங்க இவர் பண்ற மாதிரி நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன் நான். நீங்க நல்லா இப்போ தெரிஞ்சுக்கலாம் சார். அவங்க பண்ற மாதிரி பண்ணுங்க. என்ன பிரச்சனை யார் பண்றாங்கன்றது நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களே சார். இருங்க பெரியவரே, இருங்க. ஆமா கொடுத்து பெட்டிஷன்ங்கம்மா. எவ்வளவு பெரிய பொய் சொல்றாங்கன்னு நேரில் வந்து பாருங்க சார். அண்ணாதுரை சார் பார்த்துட்டு வந்துட்டாரு. அது நான் இல்லைங்க, அவங்களுக்கு ரெக்கார்டு வைக்கணும்னா நீங்க பர்மிஷன் வாங்கிங்க ஆடியோ, அவ்வளோதான். அது வைக்காம வச்சீங்கன்னா இது மறுபடியும் ஃபோன் பண்ணாருன்னா நாங்கள் அதை சீஸ் பண்ணுறது உங்க மேலே எப்போ பொல்யூஷன் கேஸ் தான் போக முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. உங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்து ஆடியோ மட்டும் தான் இருக்குது. புரியுதுங்களா? சரி சார். நீங்கள் போய் லெட்டர் கொடுத்து அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி இது வச்சாதான் அந்த பிரச்சனை தெரிஞ்சு அது வச்சா விரும்பினா போனால் தர மாட்டாரு. நீங்கள் வந்து பார்சிட்டு கூடுதல் தகவலை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், விரிவான தகவல் என்ன? வணக்கம் பிரவீன். அதாவது தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த நரிப்பள்ளி கிராமத்தில் வசிக்கும் முருகன் என்பவருக்கு சொந்தமாக 5 ஏக்கர் அளவில் விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்துல கேழ்வரகு, நிலக்கடலை போன்ற பயிர்களை விவசாயி முருகன் பயிரிட்டுள்ளார். வனப்பகுதிக்கு அருகிலேயே முருகனின் விவசாய நிலம் இருப்பதால் இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள், மான் ஆகியவை பயிர்களை தொடர்ச்சியாக சேதப்படுத்தி வருகிறது என தெரிவித்து வன விலங்குகளை துன்புறுத்தாமல் அவற்றை விரட்டுவதற்காக நாய் குறைப்பது போன்ற ஒலி எழுப்பக்கூடிய ஒலிபெருக்கியை இரவு நேரங்களில் முருகன் பயன்படுத்தியுள்ளார். ஆனால் விவசாயி முருகனின் தோட்டத்திற்கு அருகில் வசிக்கும் சின்னப்பன் என்கிற விவசாயி இந்த ஒலிபெருக்கியால் தனக்கு தூக்கம் கெடுவதாகவும் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் கோட்டப்பட்டி காவல் நிலையத்தில் முருகன் மீது புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை விசாரித்த கோட்டப்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் விஜயன் விவசாயி முருகனிடம் ஒலிபெருக்கி வைக்க யாரிடம் அனுமதி பெற்றாய் எனவும் ஆர்டிஓவிடம் அனுமதி பெறாமல் ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது, மீறி பயன்படுத்தினால் உன் மீது வழக்கு பதிவிட செய்யப்படும் என மிரட்டியுள்ளார். மேலும்
உங்கள் தோட்டத்தில் வன விலங்குகளால் பயிர்கள் சேதமாகும் பட்சத்தில் வாட்ச்மேன் வைத்து விவசாய பயிர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் பேசியுள்ளார். குறிப்பாக மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப ஒலிபெருக்கியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அதிகாரிகள் ஒவ்வொரு விவசாய குறைதீர் கூட்டத்திலும் தெரிவித்துள்ளார்கள். இதை முருகன் விளக்கம் அளித்த நிலையில் அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவுக்கெல்லாம் நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம் எனவும் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்று வருங்கள் என தெரிவித்துள்ளார். காவல் உதவி ஆய்வாளரின் அறிவுறுத்தலின்படி ஆர்டிஓவிடம் அனுமதி பெறுவதற்காக விவசாயி முருகன் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ரத்த அழுத்தம் அதிகமாகி வாகனத்தில் இருந்து மயங்கி விழுந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகள் தனது விவசாய பயிர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருவது காவல் உதவி ஆய்வாளருக்கு தெரியாதா எனவும், இந்த நிலையில் விவசாயி முருகனிடம் உங்கள் விவசாய பயிர்களை காப்பாற்றிக் கொள்ள வாட்ச்மேன் வைத்துக் கொள்ளுங்கள் என காவல் உதவி ஆய்வாளர் கூறியிருப்பது பெரும் வேதனை அளிக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் தங்கள் விவசாய பயிர்களை காப்பாற்ற இது போன்ற ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துகின்றனர். விவசாயி முருகன் மட்டும் விதிவிலக்கா என விவசாய பெருமக்களுக்குள் ஒரு கேள்வி இந்த சம்பவத்தின் மூலம் எழுகிறது. பிரவீன்.